Hi, my first time ever at a luxury salon and look who accompanied me. So bill பத்தி நமக்கு டென்ஷன் வேண்டாம். இன்னைக்கு இட்ஸ் நாட் அ ஹேர் கட் டே, இட்ஸ் ஜஸ்ட் பெடிக்யூர் அண்ட் த்ரெட்டிங். இந்த தடவை நான் என்னோட டாட்லர் என் கூட கூட்டிட்டு போயிருந்தேன். யூஸ்வலி ஐ ஸ்னீக் அவுட் வென் ஷீ இஸ் ஸ்லீப்பிங் ஆர் லீவ் her with my parents because she's such a curious little girl. She wants to get all the things that her mommy does. And saloon visits வந்து எனக்கு ஒரு therapy மாதிரி when I am stressed. Now imagine I'm sitting for my pedicure, wanting that peaceful, relaxing me time. And my daughter, she's continuously running around, almost breaking things. The salon staffs are chasing to hold her, and my husband is tired of handling her. நல்ல வேளை அன்னைக்கு ஒரு வீக் டே. ஸோ நாங்கள் மூணே பேர் தான் இருந்தோம் சலூனில். லிட்ரலி நாங்கள் மூணு பேர் அமாங் த சலூன் ஸ்டாஃப்ஸ், வேறு யாருமே இல்லை. பட் ஃபைனலி ஒரு ஸ்டாஃப் பிக்டர் அப் அண்ட் ஸ்டார்டட் பெயிண்டிங் ஹர் நெயில்ஸ் அண்ட் ஷீ லவ்ட் இட். அன்னைக்கு வந்து ஃபேஷியல்ஸில் ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. பட் ஐம் நாட் அ ஃபேஷியல் பர்சன் பிகாஸ் த லாஸ்ட் ஃபேஷியல் ஐ டிட் வாஸ் 6 to 7 years ago. பிஃபோர் தட் only ஒன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஈவன் ஐப்ரோஸ் ஐ ஸ்டார்டட் டூயிங் only ஆஃப்டர் மை எம்பிஏ. அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் வெரி வெரி ஸ்கேர்ட் ஆஃப் த்ரெடிங் மை ப்ரோஸ். பட் ஒன் திங் ஐ ஹவ் டன் ரெகுலர்லி சின்ஸ் மை ஸ்கூல் இஸ் ஹேர் கட். அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர் ஹேர் கட் பண்ணிடுவேன். அன்னைக்கும் எனக்கு ஹேர் கட் டியூ தான். பட் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு லுக் விட்டாங்க. 2 hours ஆல்ரெடி ஆயிடுச்சு, மறுபடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ ஹேர் கட் பண்ணல. இன்னொரு நாள் பொறுமையாக வந்து பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். கிளம்பிட்டோம். சர்வீஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. த சலூன் வாஸ் நீட்லி மெயின்டைன்ட் அண்ட் இட் வாஸ் ரியலி அ லக்ஸுரி எக்ஸ்பீரியன்ஸ். 2 hours போயிடுச்சு. ஐ வாஸ் ரிஃப்ரெஷ்ட் அண்ட் மை பேபி வாஸ் ஹாப்பி வித் அ டைனி மேனிக்யூர் அண்ட் மை ஹஸ்பண்ட் டோட்டலி எக்ஸாஸ்டட். ஓ, the bill, it's also on my husband, so double win for me and my baby.